ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி தான். ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிரியாணிக்கு சேர்த்துக்கிற மசாலா பொருள் தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, இது எல்லாமே தான். இதுவும் அது கூடவே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் 3 பச்சை மிளகா அது கூடவே சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொல்லையில் முளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான காளான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையவே இந்த மழை காலத்துக்கு அதனால் நிறைய கிடச்சி. ஸோ அதனால் இன்றைக்கி பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி செய்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியுமே அது கூட சேர்த்து கிளறி விட்டுறலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்ச காளானையும் அது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு சுவை தரக்கூடியதே இந்த மசாலா பொருள் தான். ஸோ என்னென்ன மசாலா இன்றைக்கி சேர்த்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரம் மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாய் தூள், கொஞ்சமாக மட்டன் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது எல்லாமே அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போ காளான் கொஞ்சம் ஒரு பாதி வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி எடுத்து அது கொஞ்சம் கொதிக்கிறப்போ தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் அது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்ச அரிசி அது கூட சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்படி இல்லைன்னா ஒரு பாதி லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.